மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் பரிசுத்த பரிசுத்த தேவனமே சுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனமே சுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. நீங்க நல்லவர் இயேசுவே, மகத்துவமானவரே. ராஜா உங்க மாளிகையில் ராப்பகலாய். எல்லாரும் சேர்ந்து அந்த பாடல் வரிகளை பாடுங்க. இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய். சொல்லுங்க, துதித்து மகிழ்ந்திடுவேன். உம்மை துதித்து எல்லா துயரம் எல்லா துயரம். ஆசையா அந்த வார்த்தைய உம்மை துதித்து எல்லா துயரம் எல்லா துயரம் மறந்திரும். இயேசு ராஜா இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. சொல்லுங்க, மறைவிடமே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை. மறைவிடமே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு. சொல்லுங்க, ஆராதனை என்று சத்தமா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். உம்மை முழு உள்ளத்தோடு முழு பாடுங்க. ஆராதனை இன்னும் நல்ல சத்தத்தை உயர்த்த முடியுமானா? ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. சொல்லுங்க, எபினேசரே 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 இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில்
சொல்லுவீங்களா? உம்மை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு உம்மை முழு கர்த்தரை ஆராதிக்கிறது சந்தோஷம் எத்தனை பேர் நினைக்கிறீங்க? கர்த்தரை ஆராதிக்கிறது மன மகிழ்ச்சின்னு எத்தனை பேர் நினைக்கீங்க? நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். எவ்வளோ பேர் பலவீனம், பிரேயர் ரெக்வெஸ்ட்லாம் வர்றதெல்லாம் பார்த்தா எவ்வளோ ஜனங்கள் எவ்வளோ பலவீனத்துல இருக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டத்துல இருக்காங்க. உங்களெல்லாம் ஆண்டவர் நல்லா நம்மளை வச்சிருக்கிறார். நல்ல கை தட்டி ஏசப்பாக்கு ஹல்லேலூயா. நல்ல கையத்தை, நல்ல சுகத்தை கொடு. எத்தனையோ பேரால இன்னைக்கு ஆராதனைக்கு வர முடியல, மருத்துவமனையில் இருக்காங்க, தீவிர சிகிச்சையில் இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை நல்ல கையை தட்ட வச்சிருக்கிறார் பாருங்க, உங்களை நல்லா பார்க்க வச்சிருக்கிறார் பாருங்க, நல்ல ஆவியில நிறைந்து. ஹல்லேலூயா. ஓ பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. சொல்லுங்க, பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. கர்த்தர் அவர் கிருபை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நல்ல கை தட்டி பாட போறோம். ஆமென். Come on, 1 2 3 go. சபை கை தட்டட்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. எல்லாரும் பாடுங்க என் கூட சேர்ந்து. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. Come on, மவுண்ட் திருச்சபையே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. நல்லாவில பரலோகம், பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை. பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தரை துதித்து, கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால். கை தட்டிக்கமோர். பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர்
நல்ல எல்லா பிள்ளைங்களும் பரலோகம் முழு சபையாய் தேவ மகிமை. இன்னும் ஒரு முறை சத்தமா பரலோகம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் தேவ மகிமை. ஓ பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை. இயேசுவே பரலோகம் தேவ மகிமை. நல்லா உங்களுக்கு கை தட்டணும்னு ஆசை இருந்தா தட்டி நீங்க இருந்து கை தட்டுங்க. நாங்க உங்களுக்கு ஆசை இருந்தா கை தட்டணும். நல்ல ஆவியில நிறைந்து நல்ல அந்நிய பாஷையில பேச முடியுமா? இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஆவியில யாரையும் பார்க்காதீங்க. இன்னைக்கு எனக்கு தேவ அபிஷேகம் வேணும். இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் வேணும். ஹல்லேலூயா. அப்படி வேகமா எழுமுங்க பார்க்கலாம். ஆமென். கண்ணை மூடுங்க. சண்டே கிளாஸ் பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடுங்க. ஏசப்பா எங்களை நிரப்புங்கப்பா. உங்க மகிமையில ஆவியில நிரம்புறது எவ்வளவு பெரிய பாக்கியம். கத்த நல்லவர், கத்த நல்லவர். சிறு பிள்ளைகள் இன்னைக்கு பிசாசு குறி வைத்து வியாதிகளை பலவீனத்தை அவங்களுக்கு எதிரான பாவம் தான் இன்னைக்கு தேசத்துல அதிகமா இருக்கிறது. சிறு பிள்ளைகள். அப்ப இந்த சிறு பிள்ளைகள்லாம் தேவ ஆவியில எவ்வளவு நிரம்பணும். நல்ல வாயை திறந்து ஜோமனுங்க. எல்லா வாயை திறந்து ஆராதிங்க. ஆமென். ஆண்டவரே உங்க மகிமை என்னை மூடட்டும்னு கேளுங்க. உங்க வல்லமை என்னை தொடட்டும்னு கேளுங்க. நான் சொல்லி நீங்க ஆராதிச்சா அந்த ஆராதனை எவ்வளவு தேவனுக்கு உகந்ததா இருக்குன்னு தெரியல. ஆனா நீங்களே வாய்களை திறந்து ஆராதித்து ஆவியில நிரம்பினா பரலோகம் நிச்சயமா மகிமைப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நல்ல ஆவியில நிரம்பி நல்ல கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் அவருடைய நாமத்தை துதிப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாய்களை திறந்து சபை வாயை திறக்கட்டும். ஆமென். ஏன் இன்னும் இந்த கட்டுகள் மாறல? இன்னும் நீங்க ஆராதனையில பரிபூரண படல? ஏன் இன்னும் இந்த வியாதி சரியாகல? இன்னும் ஆராதனையில பரிபூரண படல? ஏன் இன்னும் அவிசுவாசம் விலகல? இன்னும் ஆராதனையில சரி படல? இந்த காலை வேளையில கேளுங்க. ஆராதனையில கவனமான ஆராதிக்கணும். நல்ல ஆவியில நிறைந்து ஆவியில நிறைந்து பரலோகம் திறந்திடணுமே. எனக்காக தேவன் இறங்கி வரணுமே. நல்ல ஆவியில நிறைந்து ஏசப்பான்னு கூப்பிடணும். ஆண்டவரேன்னு கூப்பிடணும். அந்நிய பாஷையில பேசணும். ஏசப்பா ஸ்தோத்திரம்னு சொல்லணும். ஏசப்பா உங்க பலனை தாங்கன்னு சொல்லணும். உங்க அபிஷேகத்தை தாங்கன்னு சொல்லணும். உங்க கிருபையை தாங்கன்னு சொல்லணும். இந்த நாள் வரை பாதுகாத்தாரு. வெளியில போய் பார்த்தா எத்தனையோ ஜனங்கள் திக்கற்றவர்களாக எத்தனை ஜனங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல தகப்பனாய் தேவன் இருந்து வந்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல துணையாளராய் இருந்து வந்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல மனவாளனாய் கையை தட்டி வார்த்தையை புரிஞ்சவங்க நல்ல ஆவியில நிறைந்து என் பாதை எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கடினமா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஒண்ணு தெரியும், எங்கள் பாதை கடினமானதுதான், ஆனால் எங்களுடைய முடிவு மகிமையானது. கையை தட்டி ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை come on church worship. Lord fill this place with your mighty anointing. உங்க பரலோக அபிஷேகத்தினால் திருச்சபையின் பிள்ளைகள் மேல ஆவியானவர் தம்முடைய செக்கன மகிமையை நல்ல கையை தட்டி யாரையும் பார்க்காதீங்க. சகோதரனே நீ பலனாய் மாறணும். நீ தோற்று போக கூடாது. அதற்கு இந்த ஆராதனை உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். மகளே நீ தோற்று போக கூடாது. இந்த ஆராதனை அதற்கு உனக்கு உதவியா இருக்கும். நீ ஆவியில நிறைந்து ஜெபிக்க ஜெபிக்க சில வானமண்டலத்தின் ஆவிகள் உனக்கு எதிராய் செயல்பட நினைத்த சகல கிரியைகள் இப்பொழுது வெட்டுண்டு விழுவதாக. நல்ல வாயை திறந்து ரகதன மகதன என் குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படலே நினைக்கீங்களா? ஆவியில நிறைந்து விசுவாசத்தை கேளுங்க. என் ஜெபம் போதுமானதாய் இருக்க போகிறது. என் ஆராதனை போதுமானதாய் நல்ல ஆவியில நிறைந்து நல்ல கையை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி விடாதீங்க. இன்னைக்கு ஒரு பெரிய நிறைவு, இன்னைக்கு ஒரு வார்த்தை, இன்னைக்கு ஒரு தயவு, இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனம், இன்னைக்கு ஒரு சுகம், இன்னைக்கு ஒரு பலன், இன்னைக்கு ஒரு மகிமை, இன்னைக்கு ஒரு காருண்யம், இன்னைக்கு ஒரு பலன், இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு விசாலம், இன்னைக்கு ஒரு உயர்வை கர்த்தர் எங்க ஆவியில நிறைவாய் தாங்கன்னு கேட்கிறவங்க நல்லா இன்னும் கூட இந்த ஆராதனை போதாது, இந்த அபிஷேகம் போதாது, நீ எழும்பி பிரகாசிக்க இந்த அளவு என்ன போதாது, இன்னும் 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 நிரம்ப நிரம்ப ரகதன மகதன உன்
தீவெட்டி ஏன் மங்கி எரிகிறது? உனக்குள்ள ஆவியின் நிறைவு வேணும். நல்ல கையை, வாலிப பிள்ளைங்களா நல்ல கையை தட்டி, ஆவியானவரே நான் எழும்பி பிரகாசிக்கணும்னா என் தீவெட்டி தேவ அபிஷேகமாகிய எண்ணெயில நிரம்பி 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 ரபதனகதன சகதரதியந்தலதனா அந்நிய பாஷையோடு ரிமதியான் சுடாகதனா இயேசுவே பரலோகம் திறந்திடும் நேரா தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் தேவ மகிமை இறங்கு. கைத்தட்டி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. Come on, சபை ஆராதிக்கட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. பரலோகம் திறந்திடும் நேரா தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. மகிமை கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. யாரெல்லாம் உண்மையான இருதயத்தோடு கேட்கிறார்களோ, கர்த்தர் நல்ல உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறாரே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி கையை தட்டி கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் ஆனந்தம் ஆனந்தமே. திருப்பாதமே ஓ ஆனந்தம் ஆனந்தமே எனப்பாவும். கைத்தட்டி கோடி 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 நன்றி. சபை நிரம்பட்டும் நிரம்பட்டும். கோடி கோடி இயேசுவே, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி. சுகத்தை தந்தாரே, பலனை தந்தாரே, விடுதலையை தந்தாரே, இம்மட்டு உதவி செய்தாரே. நல்ல கையை தட்டி இந்த தேவனை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே நல்ல கையை தட்டி ஆவியில நிறைந்து எனக்காக தேவனாகிய கர்த்தர் இந்த காலவேளை யுத்தங்களை செய்வாராக. இன்று கண்ட எகிப்தியன இனி நீ காணப்போவது இல்லை சொன்ன தேவனுடைய வார்த்தை இயேசுவின் நாமத்தினாலே நல்ல கையை தட்டி ஆவியில நிறைந்து என் ஜெபங்களை கர்த்தருக்கு கேட்பாராக. என் துதி அவர் சமூகத்தை நல்ல கையை தட்டி தேவ சமூகம் தான் எனக்கு பலன்னு சொல்லும் பொழுது நீங்க நல்ல ஆவியில நிறைந்து துதிங்க. எங்களுக்கு தேவ சமூகம் தான் பலன். நீங்க நல்ல ஆமென் சொல்லி கை தட்டி துதிக்கணும். எங்களுக்கு தேவ சமூகம் தான் சந்தோஷம், எங்களுக்கு தேவ சமூகம் தான் மகிழ்ச்சி, எங்களுக்கு தேவ சமூகம் தான் ஆசீர்வாதம். இதை விட மேலொன்றும் இல்லையே. அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையா சுகமென்றும் வாழ்விலே,
அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே. அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே. அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே. அவர் வார்த்தையா சுகமென்றும் பூவிலே. அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. நீங்க பாடுறீங்களா? இந்த வார்த்தைய கை உயர்த்தி பாடுறீங்களா? இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. சரியா? டைப் அடிச்சிட்டீங்களா? அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே. அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே. அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே. அவர் வார்த்தையா சுகமென்றும் பூவிலே. அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. அவர் வார்த்தையா அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே. அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே. அவர் வார்த்தையா சுகமென்றும். அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. அவர் வார்த்தையா ஜெயமாய் மீட்பை பெற்றே. One more time. அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை. கை உயர்த்தி அவர் வார்த்தையா பயமில்லை. அவர் வார்த்தையா அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே. அவர் வார்த்தையா அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. அவர் வார்த்தையா அறிக்கை பண்ணி பாடு.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த வருஷத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யோசுவா 3:7, அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். ஆனா இந்த பிப்ரவரி மாதத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Hebrew chapter 6 verse 14. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆபிரகாம் ஆதியாம் 12ஆம் அதிகாரத்தில் அழைத்தார். உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்னபோது, உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் வம்சங்கள் எல்லாம் பூமிக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்தார். 75 வயதில் அழைத்தவர் 100 வயது வரும் வரைக்கும் வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் தாமதித்து கொண்டே இருந்தது. ஏறக்குறைய 25 வருஷம் கால தாமதம். வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கு ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதிலே, மிக கடினமான சூழ்நிலை தாமதமாகுவது. இருக்கிறதிலே கடினமான சூழ்நிலை காத்திருப்பது, அதுவும் பொறுமையாக காத்திருப்பது இல்லை. இருக்கிறதுல காத்திருக்க கூட செய்யலாம், ஆனால் பொறுமையாக காத்திருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அப்படி ஆபிரகாம் பொறுமையாக காத்துட்டே இருக்கிறான். அப்பொழுதுதான் எபிரேயன் ஆக்கியோன் இந்த வேத பகுதியை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். என்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று என் பேரில் நான் ஆணையிட்டு, என்னிலும் பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிற பெரியவர்கள் மீது ஆணையிடுதல் உண்டு. ஆணையிடுதல் சகல விவாதத்திற்கு முடிவாக இருக்கிறது. ஆணையிடுதல் மாற்ற முடியாத நியமமும் நிச்சயமாக இருக்கிறது. ஒன்ஸ் ஆர்டர் பண்ணிட்டா அது மாற்ற முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற அரசாங்கம் போடுகிற பல ஆணைகளை அப்பப்போ அவர்களுக்கு தேவைக்கு தகுந்தாபோல மாற்றிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் பரலோகம் ஒரு ஆணையிடுமானால் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், என் பேரில் ஆணையிடுகிறேன், இதை யாரும் மாற்ற முடியாது என்று சொல்லி ஆணையிட்டு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுவாரானால், இந்த மாதம் கர்த்தர் உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பல மாதம் பல நாட்கள் பல வருடம் காத்திருந்து கொண்டே இருக்கிறேன், இன்னும் பொறுமையாக காத்திருக்கிறேன் பிரதர். வாக்குத்தத்தெல்லாம் வீட்டில் போர்டா தொங்கி கொண்டிருக்கிறது, காடு காடா பைபிள் மார்க்கராக இருக்கிறது, ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறேன், இன்னும் எழுதி டைரியில் வைத்து கொண்டிருக்கிறேன், தாமதம்தான் ஆய்கொண்டிருக்கிறது என்று நினைப்பீர்களானால், இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து திருவிழம் பற்றுகிறார். போன மாதம் கர்த்தர் சொன்னார், யோசுவா 3:7 பெருமைப்படுத்தி மேன்மைப்படுத்துவேன் சொன்னவர் 4:14 மேன்மைப்படுத்தினது உடனே நடக்குமானால், தாமதம் ஆகாமல் செய்வாரானால், இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் அவர் பேர்ல ஆணையிட்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். நிச்சயமாகவே, டெஃபினெட்லி, நிச்சயமாகவே, ஷியர்லி, மாற்றவே முடியாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எந்த காரியத்தில் உங்க குடும்பத்தில் தாமதமாய் கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தில் தேவன் இந்த மாதம் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Not only blessing, God wants to multiply, உங்களை பெருக பண்ண விரும்புகிறார். நல்லா கை தட்டி அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே, நிச்சயமாவே ஆசீர்வதிப்பார். பக்கத்துல பாஸ், நிச்சயமா ஆசீர்வதி. ஆமா, உங்களை பார்த்தாலும் பக்கத்தில் உள்ள ஆட்களுக்கு 2 சோர்வாயிர மாதிரி சொல்றீங்களே, நிச்சயமா ஆசீர்வதிப்பாரா அப்படின்றீங்க. சிஸ்டர்,
அல்லவா? இந்த மாதம் நிச்சயம் உங்களை சொடக்கெல்லாம் போடுங்க, அப்படி டக்குன்னு போட்டு ஒரு என்கரேஜ் பண்ணுங்கப்பா. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் இந்த மாதம் பெருகவே பெருக பண்ண போகிறா. நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு நீங்கள் பெருகுவீர்கள். பிஸ்னஸில், வேலையில், ஊழியத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஜபத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். ஜபத்தை ஆசீர்வதித்து ஜபத்தை பெருக பண்ணுவா. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆசீர்வதித்து ஆவிக்குரிய விதத்தில் பெருக்கத்தை தருவா. உங்களை ஆசீர்வதித்து யாரெல்லாம் குண்டாகணும்னு எல்லாம் டயட்டை போட்டு உடம்பை குறைக்கணும்னு தான் நினைக்கிறீங்களா? ஆமாம், சிலருக்கு சில அப்பா அம்மாவுக்கு ஒரு வருத்தம் இருக்கும், என் பிள்ளை இப்படியே இருக்கு பிரதர் சொல்லுவாங்க. என்கிட்ட ப்ரேயர் பண்ணலாம் வருவாங்க பப்ளிக் மீட்டிங்கில், சில வெளியே மீட்டிங் போகும்போதெல்லாம், பிரதர் பாருங்கள் பிரதர் இப்படியே தான் இருக்கான், சாப்பிட்றான்னா இப்படியே தான் இருக்கான் பிரதர், சாப்பாடு தங்கவே மாட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமேன். பெற்றவங்களுக்கு அப்படி இருக்கும் இல்லை? இருக்கா? ஆமாம். இல்லைங்கிறீங்களா? எல்லாம் மைனஸாக சாப்பிட்டு சோயா மைனஸு, பர்கரு, பீஸா எல்லாம் ஜங்க் ஃபுட்ஸாக சாப்பிட்டு நம்ம பிள்ளைகள் வலதுபுறமும் இடதுபுறமும் பெருகிட்டு தான் இருக்கிறார்கள். ஆமாம். ஆமாம். எப்போ தான் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு உழைப்பு இல்லை, உள்ள இன்டேக் மட்டும் போய்கிட்டு இருக்கு. ஆமாம், உழைப்பு இல்லை, வேர்வை ஒழுகலை. அதனால தான் பிள்ளைகள் கொஞ்சம் பெருகி கொண்டிருக்கிறார்கள். பெருகுகிறவர்களை கரெக்டாக மாற்றுவாராக, இல்லாதவர்களை கர்த்தர். ஆமாம், ஏசப்பாவுக்கு தேவையான அளவுக்கு உங்களை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பாராக. இதுவும் ஒரு பிளெஸிங் தானே. ஏன்னா என்கிட்ட ஜெபம் பண்ண வந்திருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன், பிரதர் இவன் குண்டாகணும்னு ஜெபம் பண்ணுங்க பிரதர்னு சொல்லிலாம் என்கிட்ட ஜெப குறிப்பு வந்திருக்கு. விளையாட்டு கிடையாது, நான் போகிற இடத்துல தான் சொல்கிறேன். ஆமாம், சிலர் குண்டாகணும்னு ஜெபம் பண்ணியிருக்காங்க, பிரதர் உடம்ப பாருங்கள் பிரதர் கொஞ்சம் உமெல்லியாகட்டும் ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொன்ன ஆட்களும் இருக்குது. எங்களை மாதிரி உலகத்திலேயே கஷ்டப்படுற ஆட்கள் யாருமே இருக்க முடியாது. ஆமாம், எல்லாத்துக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணணும். ஆமேன். ஆமாம், டெத்து வீட்டுக்கும் ஜெபிக்கணும், கல்யாண வீட்டுக்கும் ஜெபிக்கணும், பிள்ளை பிறந்தாலும் ஜெபிக்கணும், பிள்ளை பிறக்காமல் தாமதிக்கதேன்னு அதுக்காகவும் ஜெபிக்கணும், கல்யாணம் முடிஞ்சிருச்சு வீட்டில் பஞ்சாயத்தாக இருக்குன்னா அதுக்கும் ஜெபம் பண்ணணும், கடை திறக்கிறதுக்கும் நாங்கள் தான் வரணும், கடையை மூடுறதுக்கும் நாங்கள் தான் வரணும், கணக்கு தொடங்கினாலும் நாங்கள் தான். ஆமாம், எல்லாத்துக்கும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். ஆமாம். ஆமாம், டெத்து பெட்டி செஞ்சாலும் அந்த கடைக்கும் நாங்கள் தான் போய் ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. எப்படி ஜெபம் பண்ண? மரணமாக வரட்டும் ஆண்டவர் நான் ஜெபம் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் ஏன்னா சில காரியத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிரும், ரொம்ப கஷ்டமாயிரும், எப்படி ஜெபிக்கிறதுக்குன்னே தெரியாது. பல கஷ்டங்கள் நாங்கள் பட்டிருக்கோம். சில டெத்து வீட்டில் நாங்கள் போய் நிற்போம், ஆண்டவரே ஆசீர்வதியும் அப்படின்ட்டுருவாங்க. டெத்து வீட்டில் போய் என்னத்தை ஆசீர்வதிக்க, எதை ஆசீர்வதிக்க? டெத்து வீட்டில் சில பாஸ்டர்ஸ்மார்களுக்கு உற்சாகத்தின் மிகுதியில் ஆண்டவர் இந்த ஆசீர்வாத ஜெபம் பண்ணி பாதி பேருக்கு பாடி படுத்திருக்கும். ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், இந்த அம்மாவை ஆசீர்வதியுமாங்க, இந்த அம்மாவை இனிமேல் என்ன ஆசீர்வதிச்சு போய் சேர்ந்துருச்சு, அப்பீட் ஆயிடுச்சு அந்த அம்மா. அந்த அம்மாவை இனிமேல் எங்கே ஆசீர்வதிக்க? நல்ல சொல்லுங்க. சரி, தோத்திரம் போட்டும். இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை பார்த்தாலே ஏற்கனவே ஒயிட் ட்ரெஸ் பாருங்க, ஆசீர்வதித்து பெருக பண்ணணுன்னு முகம்லாம் உங்களுக்கு அப்படி மலர்ந்துருத. இவ்வளோ நாள் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை நான் இது வரைக்கும் முன்னாடி பார்க்காத மாதிரி இருக்கு உங்கள் முகம். ஆமாம், இதுக்கு தான் இந்த பயல்கள்லாம் ஆசீர்வாத பிரசங்கம் பண்ணுறவனுக்கு உங்களை முகத்தை பளிச்சுன்னு வைக்கிறதுக்காகவே நீ அப்படி இருப்ப இப்படி இருப்ப எல்லாம் பண்ணிடுவோம், நீ ஒன்றும் ஜெபம் பண்ண வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டான்னு அப்படியே சிரிச்சமானைக்கே முகத்தை வச்சுட்டு இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு திஷ்டி பொம்மை வச்சுருப்பாங்களே சிரிச்சமானைக்கு, சர்ச்சில் எல்லாம் அப்படி தான் உட்காந்துட்டு இருக்கு. இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டாங்க. நேராக ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு, நீ மகளே உன்னை பெருக பண்ணுவேன்னா நேராக வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த மக எழும்பி உற்சாகத்தில் கையில் வந்து காசை கொடுத்துட்டு போகுது. இல்லை காசு இல்லைப்பா, பயங்கரமாக இருக்கு. ஃபாரினில் நடக்கும் அப்படி. அவங்களாம் காசு டிடி ஜேக்ஸ் பாச சர்ச்சில் நான் பார்த்துருக்கேன். அவர் பேசுவார் பயங்கரமாக, அப்படி பேசுவார். அவங்க உற்சாகத்தில் வந்து காணிக்கை அப்படி ஸ்டேஜில் தூக்கி போட்டு போவாங்க. அது அவங்களுடைய ஒரு இது வச்சுருக்காங்க.
நம்ம காணிக்கை எடுக்கிறோம், ஏசப்பாவுக்கு கொடுக்குறோம். ஆமாம், இப்படி தூக்கிலாம் போட முடியாதுல்ல. பிச்சைக்காரனுக்கு கூட அப்படி போட மாட்டோமா? ஏசப்பாவுக்கு எப்படி போடுவோம்? ஏசப்பாவுக்கு கனமாக கொடுப்போம். ஆமென்னு சொல்லுங்க. காணிக்கை அவர் பாஸ்டர் கையில் கொடுக்காராம். அவர் பிரசங்கம் பண்ணிட்டே அப்படி உள்ள வைக்கிறாரு. அப்போ பண புத்தி தானே வரும், பிரசங்க புத்தி எங்கே வரும்? என்ன பேசி உன்னை என்ன கிளப்ப ஏற்றி விட்டு உன்னை கிளப்பி விட்ட கையில் கொடுத்து உள்ள வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னும் ஆள் வரல, நானும் இன்னைக்கு அதே மாதிரி பேச போகிறேன். சர்ச்சுக்கு ரொம்ப பணம் தேவைப்படுது. உங்களை இன்றைக்கு கேட்ட புட்றா அல்ல, நான் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவாராக. பாருங்க, நீ ஒரு ஆள் எழும்ப மாட்டீங்க. நீங்கள் காணிக்க போடுறதுக்கே போராட்டம் பண்ணுவீங்க, இதில் எழும்பி நீங்கள் ஏன்ட்ட காணி கொடுப்பீங்க. நீங்கள் கொடுத்தாலும் நான் உங்களை உற்சாகப்படுத்த மாட்டேன். காணிக்கையை விட நீங்கள் தான் முக்கியம். ஆமென்னு சொல்லுங்கள். காணிக்கை ஏசப்பா தருவார், உங்களுக்கு கொடுப்ப வைப்பார், அதெல்லாம் நீங்கள் கொடுங்க. இந்த கைக்கு கொடுக்கறது இந்த கைக்கு தெரிய கூடாது. How to pray, how not to pray, how to fast, how not to fast, how to give, how not to give, எப்படி கொடுக்கணும் எப்படி கொடுக்கக்கூடாதுன்னு ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஊர் அறிய பிரதர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் உன் ஆசீர்வாதம் அன்னைக்கே சோழி முடிஞ்சிருச்சு. இது கூட அந்த புத்தி கெட்ட பிரசங்கியார்களுக்கு தெரியலை. அதை போய் பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கான் பாருங்க. ஆமென். ஆனா நான் சொல்ற வாக்கு தத்தம் தீர்க்க தரிசனம் என்னுடையதல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவர் இந்த புதிய மாதம் பிப்ரவரி மாதம் உங்களை பார்த்து சொல்லுகிறார், காத்திருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ண போகிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிற தெய்வம் உங்களை கர்த்தர் இன்னைக்கு பெருக பண்ணுவா. எந்தெந்த இடத்துல ஆசீர்வாதம் இல்லையோ, எந்தெந்த இடத்துல பெருக்கம் இல்லையோ, அதை எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் இடத்துல திரளான ஜனக்கூட்டங்கள் வந்தபோது ஜனங்களை கண்டு அவர் மனதுருகினார். அப்பொழுது அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுங்கள் என்று சீஷர்கள் இடத்துல ஆண்டவர் சொன்னபோது, கொஞ்சம் பணமே இருக்கிறது, எப்படி கொடுக்க முடியும் என்று சொன்னபோது ஆண்டவர் அவர்களை 50 பேராய் பந்தியில புல்தரையில அமர பண்ணின போது 5 அப்பம் 2 மீன் ஒரு சிறுவனிடத்தில் இருக்கிறது, அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னபோது ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார், அதை பிட்டார், வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர்களுக்கு பங்கிட்டு கொடுங்கள் என்று சொன்னபோது 5 அப்பம் 2 மீன் 5000 புருஷர்கள், ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் தவிர 5000 புருஷர்களை மாத்திரம் கர்த்தர் போஷித்திருப்பார். ஆனால் ஏறக்குறைய 25,000 பேருக்கு அந்த ஒரு நாளிலே ஒருவேளை சாப்பாடு ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ண அவராலே முடியுமானா, இந்த காலை ஆராதனையில இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களிடத்துல என்ன இருக்கிறதோ அதை கர்த்தரிடத்துல கொடுங்கள். உங்க பிள்ளைய கர்த்தரிடத்துல கொடுங்கள், உங்கள் வியாபாரத்தை ஆண்டவரிடத்துல கொடுங்கள், உங்கள் வேலையை அவரிடத்துல கொடுங்கள், உங்கள் பணத்தை அவருக்கு கொடுங்கள், உங்க வேலையை உங்களுடைய உழைப்பை அவரிடத்துல கொடுங்கள், அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார், மீதியும் 12 கூட எடுக்க செய்வார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13, 14 வசனம் சொல்லுகிறது, அங்கே வானத்தை அடைத்த எலியா கேரித்தின் தண்ணீரை குடித்து விடிய காலத்து அப்பம் சாயங்காலத்து அப்பம், விடிய காலத்து இறைச்சி சாயங்காலத்தில் இறைச்சியை பிடித்துட்டு கேரித்தின் தண்ணீரை குடித்தார். கேரித்தின் தண்ணீர் வற்றியது. சாரிபாத்தின் விதவையின் வீட்டுக்கு போ, அங்கே உனக்கு நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன், அவள் உன்னை போஷிப்பார் என்று சொன்னபோது சாரிபாத்தின் விதவை அங்கே விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அவளை இடத்துல போய் எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொண்டு வா என்று சொன்னபோது அவள் எடுக்க போகும்போது அவள் எனக்காக ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டு வந்த போது, நானே சாப்பிட்டு சாகதான் எனக்கு கொஞ்சம் மாவு இருக்கிறது, அதை என்னிடத்துல கொண்டு வா, ஒரு அப்பத்தை என்னிடத்துல கொண்டு வா. உங்கள் முதல் ஜெப நேரத்தை கர்த்தரிடத்துல கொடுங்க, உங்க முதல் தசமபாகத்தை கர்த்தருக்கு கொடுங்க, உங்க முதல் உழைப்பை கர்த்தருக்கு கொடுங்க. அதிகாலை எழும்பி உங்கள் முதல் நேரத்தை இயேசுவுக்கு கொடுங்க. என்னிடத்துல கொண்டு வா
என்று சொன்னபோது பஞ்சகாலம் தீரு மட்டும் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணி அவள் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, நீடித்து வாழ்ந்திருக்க கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து பெருக பண்ணினது போல பஞ்சகாலம் தீரு மட்டும், இது கடைசி காலம், இது பஞ்சகாலம், அன்பு தணிந்து போகிற பஞ்சம், விசுவாச துரோக பஞ்சம், அங்கே ஆண்டவர் எல்லா பஞ்சமும் வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பஞ்சகாலம். இந்த பஞ்சகாலத்தில் திருப்தியாய் நடத்துற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு மாத்திரமே உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-7 சொல்லுகிறது. அங்கே தீர்க்கதரிசன புத்திரருடைய மனைவி, ஒரு தீர்க்கதரிசி புத்திரர் மனைவி, அவள் வந்து எலிசா தீர்க்கதரிசின் இடத்துல வந்து நிற்கிறார். அங்கே தீர்க்கதரிசி புத்திரன் மரித்து போய் விதவையாய் இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, என் கணவன் கடனை வைத்துட்டு போயிட்டாரு, கடனை தீர்த்த முடியல, என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. உடனே ஆண்டவருடைய வார்த்தையை எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், வீட்டு பக்கத்தில் போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வா, உன் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து கொண்டு வா, கதவை முதல்ல பூட்டு, வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் வை, உன் வீட்டில் என்ன இருக்கு, ஒரு குடம் என்ன இருக்கு, ஒரு குடத்தை ஏன்ட்ட கொண்டு வா, எல்லா பாத்திரத்திலையும் நிரப்பு, பக்கத்து வீட்டில் வாங்கிட்டியா, வாங்கிட்டேன், கொண்டு வா, அதையும் வச்சுட்டு கதவை முதல்ல பூட்டு, யாருக்கும் தெரிய வேண்டாம். ஆண்டவர் அற்புதம் செய்யறதே சில நேரம் யாருக்கும் காட்ட மாட்டேங்கிறாரு. பெருக பண்ண வைக்கிறதே கர்த்தர் யார்ட்டையும் காட்ட மாட்டேங்கிறாரு. கொடுக்கிறத காட்டா சொல்லுவாரு. ஆமீன் சொல்லுங்க. போட்டு ஒரு குடை எண்ணெய் ஊத்த 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 நிரம்பிட்டே இருந்தது, பெருக பண்ணி கொண்டே இருந்தா. வேதம் சொல்லுகிறது, உனக்கும் உன் பிள்ளைக்கும் கடனை தீர்க்கிறதற்கும் ஜீவகாலம் எல்லாம் உனக்கு வாழ்நாள் முழுவதும் இது ஆதாயமாக இருக்கும்படி இதை நீ வைத்துக்கொள், இதை விற்று பிழைப்பு நடத்திக்கொண்டு சொல்லி ஆசீர்வதித்து பெருக பண்ணினது போல உங்க குறைவை இந்த மாதம் கர்த்தர் நிறைவாக்குவாராக. ஒரு குடம் தான் வச்சிருக்கீங்களா? ஒரு பை தான் அரிசி மாவு இருக்கா? ஒரு பை தான் அரிசி பை இருக்கா? கொஞ்சோண்டு பருப்பு இருக்கா? எல்லா டப்பாவும் காலியா இருக்கா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், கர்த்தர் இன்னைக்கு பெருக பண்ண போகிறார், பெருக்கத்தை கட்டளையிட போகிறார். ஏன் கதவை கர்த்தர் பூட்ட சொன்னார் தெரியுமா? பூட்ட சொன்னவ பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் கேள்வியா இருக்கு, எதுக்கு பாத்திரம் வாங்கினா, எதுக்கு பாத்திரம் வாங்கினா, எதுக்கு பாத்திரம் வாங்கினா? அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். பாத்திரத்தை வாங்கினவ சொல்லியிருப்பா, என் பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்பிட்டார், என்னை நான் நிரப்பிட்டார், எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறார், அதை நான் உங்களுக்கு பங்கு தரேன்னு சொல்லி கண்டிப்பா இந்த காலத்தில் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ எனக்கு தெரியல. முந்தைய காலத்துலலாம் நம்ம வீட்டுக்கு சாப்பாடு வந்துச்சுன்னா பலகாரம் யாராவது கொடுத்து விட்டாங்கன்னா வெறும் பாத்திரத்தை திருப்பி கொடுக்க மாட்டாங்க இல்லை? ஆமாம், சாக்லேட்டாவது போட்டு கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு பழத்தை போட்டு கொடுப்பாங்க. ஆமாம், சில குரூப் தான் சும்மா கொடுத்து அனுப்பிடும். ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம், இந்த முந்தி இப்போ இருக்கிற காலத்தில் அப்படி செய்கிறாங்களா இன்னும் தெரியல. ஆமாம், ஆனால் அன்னைக்கு நான் சொல்கிறேன், கொடுத்த பாத்திரத்தை திரும்பி சும்மாவா கொடுத்துருப்பா? கண்டிப்பாக கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு நான் கொடுத்துருப்பா. இன்னைக்கு கர்த்தர் நீங்கள் பெற்ற நன்மையை கர்த்தர் அநேகருக்கு நீங்களும் பங்கிட்டு கொடுக்கிற அளவு, இயேசு சீஷனாகிய பேதுருவை பார்த்து முழுவதும் பிரயாசப்பட்டேன் ஒன்றும் அகப்படவில்லை, டோன்ட் வரி, வலையை கொண்டு போய் எங்க போட சொன்னாரு? ஆழத்துல போடு, 2 படகு நிறையத்தக்க. தன் சைகை காட்டி சிநேகிதனை அழைத்து அவன் படகையே நிரப்பினார். உங்களை நிரப்புறதுக்கு, உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்றதுக்கு மெயின் காரணமே நீங்க மட்டும் சுயநலமா ஆசீர்வாதமா இருக்கல்ல, மற்றவர்களுக்கும் இந்த மாதம் கர்த்தர் உங்களை கொண்டு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள், ஜபத்தில் ஆசீர்வாதமா மாறுவீங்க, ஊழியத்தில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாறுவீங்க, கொடுக்கிறதுல மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாறுவீர்கள், ஏதோ உதவி செய்யறதுல மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீங்க. உறுதியா இருக்கணும், நல்ல தைரியமா விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்து இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, கடந்த நாட்களில் நமக்கு ஆண்டவர் பல ஆசீர்வாதத்தை பெருக்கத்தை கொடுக்கிற தெய்வம். இன்றையிலிருந்து உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறார். ஆமென். பெருக பண்ணுவார். ஏசாயா 40:29 வாக்குத்தத்தம் தாமதிக்கும் போது அப்படியே சோர்ந்து போயிடுவோம்.
பலன் குன்றி போகும், சத்துவம் குறைஞ்சி போயிடும். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஸ்பிரிச்சுவல் என்ன பிளெஸிங் தருவார் தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். நான் சொன்னது வேர்ல்ட்லி பிளெஸிங் சொன்னேன். இப்போ சொல்ற ஆவிக்குரிய பெருக்கம் என்ன? சத்துவத்தை பெருக பண்ணுவா. இவ்வளோ வருஷம் காத்திருக்கீங்களா? இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணுவா. எசேக்கியேல் 36:30 வசனத்தை வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 36:30. நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடி விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். இது சபையில கர்த்தர் கொடுக்கிற வயலின் பலன்கள். வயல் சபையின் அடையாளம். சபையில கிடைக்கிற பலன், சர்ச்சுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு பலனை பெருக பண்ணுவா. கனி கொடுக்கிற வாழ்க்கையில கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவா. எசேக்கியேல் 36:37. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். கர்த்தர் ஆத்துமாக்களினால கர்த்தர் சபையை பெருக பண்ணுவா. ஆசீர்வதித்து 2022 வருஷத்துல 2022 ஆத்துமாக்களினால சபையை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம். அப்ப தாமதித்த போது ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார். ஆசீர்வதித்து சத்துவத்தை எப்படி பெருக பண்ணினார் உங்களுக்கு தெரியணும்ல. சத்துவத்தை கர்த்தர் எப்படி பெருக பண்ணினா ஒவ்வொன்றா நம்ம தியானிப்போம். தொடர் வசனம்தான். ஒரு வருஷமும் ஒரு மாதமும் இந்த வசனத்தை தான் நம்ம தியானிப்போம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 15ஆம் அதிகாரம். ஆதியாகமம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவி? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. அடியேனுக்கு என்ன தருவி? அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். பெண்ணும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். அடுத்த வசனம் வாசிருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார். இப்பதான் ஆசீர்வதிக்கிறார், பெருக பண்றார். ஆசீர்வதித்து நீ வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததியை இவ்வனமாய் இருக்கும் என்றார். போதும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாய் சொல்றார். ரொம்ப சோர்ந்து போயிட்டார். வாக்குத்தத்தம் என்ன? நிச்சயமா ஆசீர்வதிப்பேன், ஷியோர்லி. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. தாமதம் ஆன போது எல்லா மனிதனுக்குள்ளேயும் வர்ற சோர்வு ஆபிரகாமுக்கும் வந்தது. சோர்வே வராத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. பலவீனமே அடையாத மனிதன் ஒருவர் இருக்க முடியாது. அது எலியாவாக இருந்தாலும் சரிதான், அது எலிசாவாக இருந்தாலும் சரிதான், அது மோசேயா இருந்தாலும் சரிதான், அது இயேசுவே இருந்தாலும் சரிதான். அவர பேருக்கும் வேதத்தில் பலவீனம் வந்திருக்கிறது, சோர்வுகள் வந்திருக்கிறது. சிலருக்கு வாக்குத்தத்தம் தாமதிக்கும் போது ஒரு சோர்வும் பலவீனம் வந்தது. சிலருக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது ஒரு பலவீனம் சோர்வு வந்தது. சிலருக்கு என்னடா நம்மளை சுற்றி இப்படி சூழ்நிலை நடந்து கொண்டே இருக்கிறதே என்கிற ஒரு பலவீனம். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத்துக்கு ஒரு பலவீனம். சுற்றி யுத்தம் வந்த போது பலவீனம். என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியலையே.
ஆனா என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறத பார்க்க முடியும். அப்போ ஆபிரகாமுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய பலவீனம், என்ன ஆண்டவரே இப்படியே போய்கிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய பலவீனம் ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறது. ஆசீர்வதிப்பேன் பெருக பண்ணுவேன் சொல்றவர் வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதிக்கும் போது சோர்வு பலவீனம் தாங்க முடியல சில நேரம். ஆமாம், நான் கடந்த நாட்கள் ஒரு தம்பியை குறித்து உங்களுக்கு சொன்னேன். என்னென்ன வார்த்தையா சொல்லிட்டு இருக்கிறாரு, இன்னும் ஒன்றும் நிறைவேற்றவே இல்லை. அவனுக்கு ரொம்ப சோர்வு. எத்தனை வருஷம் தான் இப்படி இருக்க, எத்தனை வருஷம் ஒரு வார்த்தையை மட்டும் நம்பிக்கிட்டே இருக்கிற, இப்படியே போயிட்டு இருக்கு. நானும் யோசித்து பார்த்தேன். அவன் சொல்லும்போது ஆபிரகாமும் 25 வருஷம் இப்படியே தானே நடந்து இருந்திருப்பாரு. வார்த்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரே, ஒன்றும் நடக்கலையே என்போது ஒரு விதமான சோர்வு பலவீனம் எல்லா மனிதனுக்குள்ளேயும் வருகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் அப்படி சும்மா விட்டுற மாட்டார். என்ன செய்ய மாட்டார்? ஏசப்பா மாதிரி. ஆமாம், நம்ம வந்து வாக்குத்தத்தம் கொடுத்துட்டல்ல, வார்த்தை தான் அவனை சொல்லியிருக்கிறான்ல, என்ன நீ இப்படி அப்படிலாம் சொல்ல மாட்டான். அவ நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கிறவ. நம்ம பலவீனம் என்னன்னு தெரியும், நம்ம சோர்வு என்னன்னு தெரியும். நான் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த வார்த்தையை ஸ்ட்ராங்காக என்கிட்ட ஆவியானவ அப்படி நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது, நான் காலையில் தான் ஃப்ளைட்டில் வந்தேன். ஜெபம் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு வசனத்தை மெடிடேட் பண்ணிகிட்டே வரும்போது என் இருதயத்தில் வந்த ஒரு பெரிய வார்த்தை இதுதான். ஆமாம், ஒரு நாளும் ஒரு காலம், ஆமாம், நம்ம அப்பா வந்து இப்படி சொல்ல மாட்டார், கைவிடவே மாட்டார். உங்கள் சோர்வு அவருக்கு தெரியும், உங்கள் பலவீனம் அவருக்கு தெரியும், உங்கள் இயலாமை அவருக்கு தெரியும், உங்களை முடியாத நிலைமை அவருக்கு தெரியும். தாமதிக்குதே, என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு பெரிய சூழ்நிலை அவருக்கு தெரியும். முன்னும் பின்னும் கதவு அடைத்திருக்கிற சூழ்நிலை அவருக்கு தெரியும். வேதனைப்படுறீங்க, வெட்கப்படுறீங்க, சில நேரம் அவமானம், சில நிந்தைகள், மனிதனுக்கு முன்னாடி தலை குனிஞ்சிருவேணுங்கிற எண்ணம், பயம். பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், ஒரு நாள் உங்களை விடவே மாட்டேன். இந்த மாதம் சொல்றேன், ஷுவர்லி, நிச்சயமாய் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாய் உன்னை பெருக பண்ணுவேன். அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையா சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா. கண்களை மூடுங்க, கண்ணை மூடுங்க, எல்லாம் கண் மூடுங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ணு, கண்ணை மூடுங்க. ரொம்ப தாமதிக்குது பிரதர், என்னால முடியல பிரதர், சில காரியத்துக்கு ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப நெருக்கப்படுறேன், எனக்கு ஏதாவது நடக்காதா அப்படிங்கிற ஒரு சில பேரை in my spirit I felt, நான் ரொம்ப உணர்ந்துறேன் பாருங்க, ரொம்ப நான் ஃபீல் பண்ணி சொல்றேன், ஆவியில ரொம்ப தாமதமா இருக்கு, ரொம்ப முடியல சில காரியம், அப்படி வேதனையோடு இருக்கிறேன். கண்ணை மூடுங்க. ஏதோ ஒன்று பிரதர், பணமோ ஏதோ ஒன்று, ரொம்ப நெருக்கப்படுறேன், கஷ்டமா இருக்கு, சொல்ல கூட முடியல, அவமானப்பட்டுருவனோ கேவலப்பட்டுருவனோ பயமா இருக்கு, சில நேரம் என்னடான்னு சூழ்நிலை இருக்கு. வாக்குத்தத்தம் வார்த்தை மட்டும் இருக்கு பிரதர், ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது பிரதர் அப்படின்னு சொல்ற ஒரு சில பேரை என் ஆவியில நான் பார்க்கிறேன். அவங்க மாத்திரம் கை வைத்துங்க, கண்ணை திறக்காதீங்க, அவங்க மாத்திரம் கை வைத்துங்க. உங்களை பலப்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு வாக்கு தத்துவம் வார்த்தையை உங்களுக்கு பேச சொல்லியிருக்கிறார்.
எஸ்பெஷலி திஸ் பீப்புள். அவங்க மாத்திரம் ரொம்ப தாமதிக்குது, முடியல, சில காரியம் நெருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஜெபிங்க. கை உயர்த்தினவங்க, மற்றவங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்றா, பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், மகா பெரிய பலனுமா இருப்பேன். தேவரே, நீர் எனக்கு என்ன தருவீர்? அப்ப எவ்வளவு சோர்வு இருந்தா ஆண்டவரையே பார்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு அவனுக்குள்ள பலவீனம் இருக்குன்னா, சிலர் அப்படிதான் இருக்கீங்க. சர்ச்சுக்கு போய் என்ன செய்ய, ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு, பைபிள் வாசிச்சு என்ன போச்சு, இழப்பு தானே மிச்சம், கேவலம் தானே மிச்சம், என்னங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? தேவரீர் என்ன தருவீர்? என் வீட்டில் இருக்கிற எலியேசர் என் வீட்டு விசாரணை கத்தனா, இவனா என் சொந்த வழி இல்லையே, அழுகிறான். கத்த சொல்றார், விடல அப்பையும் கூடாரத்துக்குள்ள கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் வானத்து நட்சத்திரங்களை பார், கடலின் மணலை உன்னால் என்ன முடியுமா, நட்சத்திரத்தை உன்னால் என்ன முடியுமா? யூ காண்ட். உன்னால முடியாது தங்கம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னதுதான், உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னதுதான். கையை உயர்த்திருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, உன்னை பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில மீண்டும் ஒரு உத்தரவாதத்தோடு, தேவ வல்லமையோடு ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு மீண்டும் வருகிறது. பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், மகா பெரிய பலன். நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாய் உன்னை பெருக பண்ணுவேன். நீ கலங்காதே, பயப்படாதே, அவிசுவாசப்படாதே, சந்தேகப்படாதே. ஓ, சந்தேகத்தின் ஆவி வெளியேறுகிறது, எல்லா பயத்தின் ஆவி வெளியேறுகிறது, எல்லா சந்தேகங்கள் இந்த காலை ஆராதனையில இப்பொழுது எங்க பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். தேவையில்லாத சந்தேகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறுவதாக. நெகட்டிவ் ஸ்பிரிட் இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். வார்த்தையை பிடித்து உம்முடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்கட்டும். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும். யாருக்கு ஆண்டவர் கேடகமா இருப்பார்? ஒரு 3 வார்த்தை சொல்லுகிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்க. சங்கீதம் 84 சங்கீதத்தை இன்னைக்கு வாசிக்க கேட்டோம். சங்கீத பகுதியில் இந்த 84 சங்கீதத்தில் 9 12 வசனத்தை நான் உங்கள் முன்பாக நான் வைக்க போகிறேன். இந்த 84 சங்கீதம் ஒரு விலையேறப்பட்ட தாவீது அவனுடைய மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து அவன் அதராமுக்கு ஓடி போகிறான். எருசலேம் பட்டணத்தை விட்டு ஓடி போகிறான் மகனின் நிமித்தம். ஓடி போய் குகைகளுக்குள்ளே, குன்றுகளுக்குள்ளே, மலைகளுக்குள்ளே, அங்கே காடுகளுக்குள்ளே, பதருக்குள்ளே ஒளிந்திருக்கும் போது ஆலயத்துக்கு போக முடியல, ஆண்டவரை ஆராதிக்க முடியல, கர்த்தருடைய சமூகத்தில் தொழுது கொள்ள முடியல, ஆண்டவருடைய வசனத்தை கேட்க முடியல. 1000 நாளை பார்க்கலும் உம்முடைய சமூகத்தில் வருகிற ஒரு நாள் நல்லதே. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலும் உம்முடைய ஆலயத்தில் வாசமாயிருப்பதை நான் தெரிந்து கொள்ளுவேன் சொல்றானே. பிச்சைக்காரன்லாம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் அலங்கார வாசலண்டையில் பிச்சை கேட்டு கொண்டிருக்கும் போது பேதுரு யோவான் போன போது அற்புதம் நடந்தது. அதே போல பிச்சைக்காரர்கள் இருக்கிற இடம் தான் வாசலண்டை. அங்க பிச்சைக்காரங்க கூட கூட சேர்ந்து போய் உட்கார்ந்து வசனத்தை கொஞ்சம் கேட்பேனே, ஆராதிக்கும் போது ஆராதனை சத்தனை கேட்குமே, அங்கேயாவது நான் போய் தொழுது கொள்ளுவேனே, கீத வாக்கியங்கள் சத்தங்கள் கேட்குமே. சேனைகளின் கர்த்தாவே, ஆண்டவரை உயர்த்தி உயர்த்தி பரிசுத்த நாமத்தை மைமைப்படுத்தி அவருடைய ஆலயத்தையும் அவருடைய சமூகத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் விரும்பி 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 அவருடைய சமூகத்தை நோக்கி ஓடி ஓடி ஆண்டவருடைய பாதத்துக்கே இருப்பான். எப்போதும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவன் தாவீது. அதனாலதான் அவன் சோர்வு வந்த போதெல்லாம், பலவீனம் வந்த போதெல்லாம், வாக்குத்தத்தம் தாமதித்த போதெல்லாம் தன்னை தானே தனக்கு
தனக்குள்ளே பலப்படுத்தி திடப்படுத்தி கொண்டான். பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். யுத்தமா, நான் உன் கூட இருக்கிறேன். சத்துரு சிறைப்படுத்தி கொண்டு போனானா, நான் உன் கூட இருக்கேன். நீ போய் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். பயப்படாதே. எங்கேயுமே தாவீது சோர்ந்த மாதிரி, பலவீனப்பட்ட மாதிரி எங்கேயுமே இருந்ததில்லை. தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்த ஒரு இடத்தை தவிர மற்ற எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தரோடு அவனும் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, தாவீது ஆலயத்தை பத்தி, தேவ சமூகத்தை பத்தி ஆசையா எழுதின சங்கீதம். ஆனா சத்துரு விரட்டின போது, ரொம்ப சோர்ந்து போய் பலவீனப்பட்ட நாட்களில் எழுதின சங்கீதம். சில நேரம் நம்மளை சில போராட்டங்கள் துரத்தி கொண்டு வரும்போது, ஆமா, தாவீத மாதிரி பாட்டுக்காரனா இல்லாட்டா கூட ஜெபம் பண்ண தெரியும்ல, ஜெபிச்சிருப்பீங்கல்ல, புலம்பி புலம்பி ஜெபிப்பீங்களே, அதே எழுதி பாருங்க, அதே ஒரு பாட்டு மாதிரி தான் இருக்கும். பாட்டுக்காரன்ட்ட கொடுத்து பாருங்க, டியூன் போட்டு கொடுத்துருவாங்க. ஆமாம், அப்படி தான் இன்றைக்கி பல பேர் பாட்டு எழுதுகிறாங்க. ஆமாம், சூழ்நிலை வரும்போது பாட்டு எழுதுறது வேறு, டைம் கிடைக்கும் போதெல்லாம் பாட்டு எழுதுறது வேறு. ஆமாம், அனுபவத்தில் வர்றது வேறு பாட்டு, அதுதான் உடைக்கும். ஆமென். ஆமாம், ஏசப்பா கிருபையால் கொஞ்ச காலம் இயேசுவுக்காக பாட்டு நம்ம பாட்டி ரிலீஸ் பண்ணோம். பாடினது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜான்லியோட இணைந்து பாட்டு பாடணும். அந்த பாட்டை தம்பி தான் எனக்கு அவ்வளோ உதவி செய்தான். அப்போ பாடணும், 5 வருஷத்துக்கு முன்னாடி பாடினது. 5 வருஷத்துக்கு கழித்து இந்த பாட்டை பாடி, சாரோல் நவரோஜ் அம்மாவுடைய பாட்டை நான் பாடி, நமக்கு லிரிக்ஸ் எழுத தெரியாது, பாடவும் தெரியாது, சும்மா பாடுவோம், அவ்வளோதான். ஏதோ பாடிடுறது. பாடி ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. அதை இப்போ வீடியோ எடுத்தோம். செல்வம் மகிமையாக நடிச்சிருந்தான்ல, உண்மையாக ரியல். ஆமாம், ரியல் ஹீரோ அவன் தான், நான் ரீல் ஹீரோ. ரியல் ஹீரோ பிரதர் செல்வம். அந்த பாட்டுக்கு வந்த கமெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் நான் வாசித்தேன். அதை வச்சே ஒரு ப்ரோக்ராம் செய்யலாம் போல் எனக்கு ஆசையாக இருக்குது. ஹோல் ப்ரோக்ராமும் அந்த ஒரு கமெண்ட்ஸு ஏறக்குறைய 900 கமெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 900 கமெண்ட்ஸ் இருக்குது. 900 பேர் கமெண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. ஆமென், பிரைஸ் காட், ஜீசஸ், அதெல்லாம் கொஞ்சம் பேர். 80% கமெண்ட் என்ன இருந்துச்சு தெரியுமா? எனக்கு ஆச்சரியம். நான் ஊழியத்தில் புதுப்பிக்கப்பட்டேன், இரத்த சாட்சியாக சாக விருப்பப்படுறேன், என் கண்கள் கண்ணீரும் குளமாக இருக்குது. மேக்சிமம் 80% ஒரு பாட்டு ஒரு ஆளை உருவாக்கணும். அந்த அம்மா பாடினது எப்போ? நான் பாடினது 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதை ரிலீஸ் பண்ணுறது எப்போ? கர்த்தர் சரியான நேரத்தில் ரிலீஸ் பண்ண கர்த்தர் வைக்கிறார். பாருங்க, எத்தனை பேரை உருவாக்கிட்டார் பார்த்தீங்களா ஒரு பாட்டில். அந்த பாட்டுன்னா அப்படி உருவாக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலன். கேடகம்னா யாருக்கு கர்த்தர் கேடகமாக இருப்பார்? சங்கீதம் 84 சங்கீதத்தில் 9 சில வசனங்களை உங்கள் முன்பாக சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும், நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பார். அவன் ஒரு பிரேயர் பண்றான். தாவீது சோர்ந்து போய் ஊரை விட்டு ஓடி போகும்போது அந்த நேரத்தில் ஒரு பாட்டு பாடுறாரு. சர்ச்சுக்கு போக முடியல, ஜெபிக்க முடியல, வசனம் கேட்க முடியல, ஆராதிக்க முடியல, வாக்குத்தத்தம் தாமதிக்கும் போது ஒரு வார்த்தை இவர் ஜெபம் பண்றாரு, நீர் அபிஷேகம் பண்ணனுடைய முகத்தை கொஞ்சம் பாரும். சகோதரர்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணீங்களே 1 சாமுவேல் 16, 2 சாமுவேல் 1 சத்துருக்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணீங்களே, 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் சமஸ்த இஸ்ரவேலை அபிஷேகம் பண்ணீங்களே, என் முகத்தை கொஞ்சம் பாரும். அப்ப யாருக்கு ஆண்டவர் கேடகமா இருப்பார்னா, யாருக்கு? யாருக்கு? அபிஷேகம் பண்ணினவனுக்கு தான் கர்த்தர் கேடகமா இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய அபிஷேகத்தை நீங்க பெற்று கொண்டே ஆகணும். விசுவாச குடும்பங்கள், சபை பிள்ளைகள், குட்டி பிள்ளைங்களாம் கவனிங்க, சின்ன பிள்ளைங்களாம் கவனிங்க, எல்லாரும் அம்மா அப்பா பேரண்ட்ஸ் எல்லா வாலிப பிள்ளைகள் சொல்றேன், உருண்டு பிறண்டாவது அபிஷேகத்தை வாங்கிடணும். என்ன சொல்லுங்க? உருண்டு பிறண்டாவது என்னத்தை வாங்கிடணும்? ஆம், ஃபாஸ்டிங்கை போட்டு ஆண்டவரே என்ன நீங்கள் அபிஷேகம் பண்ணிடுங்க, அந்நிய பாஷையை தந்துருங்க, ஆவியில் நடத்தப்படுற ஒரு அனுபவம் வந்தே ஆகும். அபிஷேகம் இல்லாமல் கர்த்தர் நமக்கு கேடகமாக இருக்க முடியாது. அபிஷேகம் தான் நமக்கு ஒரு பெரிய கேடகமாக கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது.
அபிஷேகம் பண்ணினுடைய முகத்தை பாரும். நீதான் எனக்கு கேடகம். யாருக்கு ஆண்டவர் கேடகமா இருப்பா? அனாயிண்டட் ஒன். யார் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் கேடகமா இருப்பா. பலவீனம் உண்டு. அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் பலவீனப்படுறதா உண்மைதான். ஆனா அபிஷேகம் பண்ணின பிள்ளைகளுக்கு கர்த்தர் கேடகமா மாறுவார். நீங்க பலவீனப்படும் போது வித்தவுட் அனாயிண்டிங் ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இருப்பார். ஆமா, வசனம் தருவார். கேடகமா இருப்பாரான்னு தெரியல. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், எனக்கு இன்னைக்கு அபிஷேகம் வேணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போறீங்க. கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். இப்ப இல்ல, முடியும் போது நான் ஜெபிக்க போறேன். அநேகர கர்த்தர் இன்னைக்கு காலையில நிரப்ப போகிறேன். 84:12 சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவனுக்கு அவர் கேடகமா இருப்பார். யாருக்கு அவர் கேடகமா இருப்பார்? அபிஷேகம் பண்ணவனுக்கு கேடகமா இருப்பார். அவரை நம்புற பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமா நம்பணும். விசுவாசம் வேற, நம்பிக்கை வேற. விசுவாசம் வேற, நம்பிக்கை வேற. முழுசையும் அவர் கரத்துல ஒப்பு கொடுக்கிறது தான் நம்பிக்கை. முழுசும் நீங்க தான், வேற எதுவுமே எனக்கு வழி இல்லை. நீங்க தான் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு நீங்க தான், இந்த பிரச்சனைக்கு தீர்வு நீங்க தான். முழுசா நம்புறது. அது எப்போ வரும்? அபிஷேகம் வந்தா தான் முழுசா நம்புவீங்க. நீங்க முழுசா எப்ப நம்பிக்கை வரும் தெரியுமா? ஒரு மனுஷனுக்குள்ள எந்த மனுஷன் அனாயிண்டடா இருக்கிறானோ அவன் முழுசா கர்த்தரை நம்புவான். முழுசா நம்புறவனுக்கு கர்த்தர் கேடகமா இருப்பா. ஆமென் சொல்லுங்க. ஆமா. 84:11 தேவனாகிய கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தாவே, சூரியனும் கேடகமும் ஆனவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அப்ப ஆண்டவர் சொல்ல, உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருப்பா. uprightness, நல் மனசாட்சி, உத்தம மனசாட்சி. காலேபை போல உத்தம மனசாட்சி, யோபுவை போல உத்தமனாய், தானியேலை போல உத்தமமாய், நோவாவை போல உத்தமமாய் இருக்கிறவனுக்கு கர்த்தர் கேடகமாய் இருப்பார். உத்தமம். 10ஆம் வசனம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். யாருக்கு கர்த்தர் கேடகமா இருப்பார்? தேவ சமூகத்தை நித்தமும் நாடுறவனுக்கு கேடகமா இருப்பார். அவரை முழுசா நம்புறவனுக்கு கேடகமா இருப்பார். அவருடைய சமூகத்தை நித்த நம்புறவனுக்கு கேடகமா இருப்பார். அப்புறம் உத்தமமா இருக்கிறவனுக்கு அவர் கேடகமா இருப்பா. இருப்பாரா, இருக்க மாட்டாரா? ஆமா, உத்தமமா இருக்கிறவர்களுக்கு அவர் கேடகமா இருப்பார். சரி, 2வது வசனம் சொல்லுகிறது அவர் பலனாவும் இருப்பேன்னு சொல்றார். என்ன வசனம் சொல்லுது? பலனா. எரேமியா 3:24 வாசிங்க. எரேமியா 3:24. இந்த லட்சையானது எங்கள் சிறுவயது முதல் எங்கள் பிதாக்களுடைய பிரயாசத்தையும் அவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் அவர்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் பட்சித்து போட்டது. சங்கீதம் 16:5 வாசிங்க. சங்கீதம் 16:5 வாசிங்க. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஆண்டவர் நமக்கு பெரிய பலனா இருக்கணும்னா அவர் எனக்கு பங்கா இருக்கணும், அவர் எனக்கு சுதந்திரமா இருக்கணும். என்னாகும் 18ஆம் அதிகாரத்துல லேவியர்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? லேவியர்களுக்கு நான் தான் சுதந்திரமும் பங்குமாவே இருப்பேங்கிறார். ஏசப்பா தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் அவர் தான் எனக்கு பங்கு, அவர் தான் எனக்கு சுதந்திரம்னு சொல்லுகிறவர்களுக்கு அவர் பலனும் கேடகமா இருப்பார். சரி, அவர் கர்த்தர் அவருக்கு பலனும் கேடகமா இருப்பார். சரி, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை திரும்பி ஒரு முறை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி. முதலாவது அப்போ வாக்கு தத்தம் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருப்பேன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்றான், இந்த வீட்டில் இருக்கிற எலியேசரா எனக்கு சுதந்திரவாளி. ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன பாருங்க? உனக்கு இவன் சுதந்திரவாளி அல்ல,
அப்ப யார் உனக்கு சுதந்திரவாளின்னு ஒரு கேள்வி எழுப்பி பாருங்க. யார் உனக்கு ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர், உங்களுக்கு யார் சுதந்திரவாளியா இருப்பார்? ரோமர் 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடைய கூட பாடுபட்டால் அப்படியாகும். சரி, அப்ப யார் சுதந்திரவாளி? பிள்ளை. சொல்லுங்க, பிள்ளை. யார் பிள்ளை? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள் தான் பிள்ளை. பிள்ளைங்கிறவன் எங்க இருப்பான்? வீட்டில் இருக்கிறவன் தான் பிள்ளை. வீட்டில் இருக்கிறவன் தான் பிள்ளை. சபையில் இருக்கிறவன் தான் பிள்ளை. யார் சுதந்திரவாளி? வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் தான் சுதந்திரவாளியா இருப்பாங்க. அந்த சுதந்திரவாளிக்கு தான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன்னு சொல்றேன். அப்ப நான் சுதந்திரவாளி அப்படின்னு சொன்னா நான் வீட்டில் பிறந்தவனா இருக்கணும், வீட்டில் உள்ள பிள்ளையாத்தான் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைன்னா நான் வீட்டில் உள்ள பிள்ளை. வீடுனா சபையில் இருக்கணும், ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும், பந்தியில் சேரணும், கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியம் செய்யணும், சபையோடு ஐக்கியப்படணும். வீட்டில் கர்த்தருடைய வீட்டில் வாசமா இருக்கிறவன் தான் பிள்ளை. உங்க வீட்டை சொல்லல, கர்த்தருடைய வீட்டில் ஐக்கியப்பட்டிருக்கிறவன் தான் பிள்ளை. அவன் தான் சுதந்திரவாளி. சுதந்திரவாளிக்கு தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இந்த சுதந்திரவாளி தான் பாடுபடுவான். பாடுபட்டா தான் பங்குள்ளவனா மாறுவான். பாடுபடாம சுதந்திரவாளியா மாற முடியாது. சுதந்திரவாளியா இருந்தா அவன் பிள்ளையா இருப்பான். பிள்ளையா இருந்தா சபையோடு ஐக்கியமா இருப்பான், சபையில ஸ்திரப்பட்டிருப்பான், நாட்டப்பட்டிருப்பான். ஆமென் சொல்லுங்க. பிள்ளைன்னா வீட்டில் இருக்கிற பிள்ளை. மாசத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு போறது பிள்ளையா? மாசத்துக்கு சர்ச்சுக்கு இந்த மாசம் ஒரு நாள் வர்றேன், அடுத்த மாசம் ஒரு நாள் வர்றேன், அது ஷாப்பிங் போறது. நாங்கள் வாரம் நானும் என் மனைவி என் பிள்ளைகள் வந்து வெள்ளிக்கிழமை ஃபேமிலி ஃபாஸ்டிங் அண்ட் ஃபேமிலி அவுட்டிங் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். காலையில் ஃபேமிலியாக உபவாசம் பண்ணுவோம், சாயங்காலம் இங்கே நம்ம ப்ரேயர் முடிஞ்ச பிறகு ஃபேமிலியாக நாங்கள் வெளியே போயிடுவோம். ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். வாரம் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோம். ஹோட்டலுக்கு தான் வாரம் வேறு எங்கேயா போகலாம். சில பிடிச்ச ஹோட்டலுக்கு தொடர்ந்து சில நேரம் ஒரு 3 வாரம் போவோம். ஆமாம். அதுக்கப்புறம் 4வது வாரம் வேறு ஹோட்டல் தான் போவோம். மவுண்ட் சர்ச் ஹோட்டல் கிடையாது. ஆமென். இப்போ ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, இன்னும் வெளியே ஏதோ பெருசாக கட்ட போகிறானா, டிமார்ட் வரப்போதான், அப்புறம் நீங்கள் ஹைப்பர் மார்க்கெட்டை மறந்துடுவீங்க. இதோட இன்னும் பெருசு வந்துச்சுன்னா பிள்ளைங்கிற ஆள் தான் சுதந்திரவாளி. சுதந்திரவாளின்னா அது சபையில் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். நல்லா கை தட்டணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி அவரோட கூட பாடுபட்டால். அப்படி சர்ச்சில் என்ன போராட்டம் வந்தாலும் என்ன காரியம் வந்தாலும் ஒரு பிள்ளை அப்படின்னா யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார்? சுதந்திரவாளி. யார் சுதந்திரவாளி? பிள்ளை. வீட்டில் இருக்கிறவன் தான் பிள்ளை. சபையோடு ஐக்கியப்படுகிறவன் தான் பிள்ளை. தினந்தோறும் சபையில அவர்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையா சர்ச்சுக்குள்ள வந்து போங்க. வாரத்துல ஒரு நாள் வர்றது சர்ச்சுடைய பிள்ளை கிடையாதுங்க. நீங்க ஷாப்பிங் வர்றதுக்கு தான் அடையாளம். ஏன் இன்னும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கல தெரியுமா? ஏன் இன்னும் உங்களுக்கு பெருக பண்ணல தெரியுமா? ஸ்கூலுக்கு தினம் போவீங்க, வியாபாரத்துக்கு தினம் போவீங்க, வேலை இடத்துக்கு தினம் போவீங்க, எல்லாத்துக்கும் தினம் போவீங்க. சர்ச்சுக்கு மட்டும் நான் வாரத்துக்கு ஒரு முறை தான் வருவேன். டைம் இல்லை பிரதர், நேரம் இல்லை பிரதர். அது மட்டும் ஏன் அப்படி சொல்ல தோணுது? வாரத்தில் ஒரு நாள் வர்றதுக்கு சர்ச் இல்லைங்க. பிள்ளை வராது. அப்படி பிள்ளைன்னா வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா, இன்னைக்கு இந்த வேலையை செய்யலாமே, இன்னைக்கு இதை க்ளீன் பண்ணுறேன், நான் செய்கிறேன். யாரோ சொல்லி செய்யறதில்ல. பிள்ளை வேலைக்காரன் தான் சொல்லி சொல்லி செய்வான். விளங்குதா இல்லை விளங்காத மாதிரி ஒரு மாதிரி இருக்கீங்களே? ஆமே.
யோவான் 1:12-13 வசனத்தை பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டல் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அடுத்த வசனம், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனால் பிறந்தவர்கள். இந்த சபைக்குள்ள இருக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் மாம்ச சித்தத்திலேயோ சுய சித்தத்திலேயோ இரத்தத்தினாலேயோ இல்ல, தேவனால் பிறந்தவன் சபையில பிள்ளையா இருப்பான். சுதந்திரவாளி அவன் தான் சுதந்திரவாளி. சுதந்திரவாளிக்கு தான் வானத்து நட்சத்திரங்களை போல பூமியின் கடலின் மணலை போல கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அவனைத்தான் கேடகமும் மகா பெரிய பலனுமாய் கர்த்தர் பலப்படுத்துவார், கூட இருப்பார். ஆமென் சொல்லுங்க. கேட்கல? 15 நாள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லாருமே ஆத்துமாவை பிறப்பிக்கிறவர்களா இருக்கணும். சர்ச்சில் சொல்லுங்க. நீங்க வீட்டில் இருக்கிற ஆளா இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? பிறப்பிக்க பண்ணுகிறவர்களா இருப்பீங்க. நீங்க யாரா இருப்பீங்க? 2022 ஆத்துமா எங்க கூடி வரும்? உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணணும்னா வீட்டை கர்த்தர் பிளஸ் பண்ணணுமா இல்லையா? நீங்க ஆத்துமாவை பிறப்பிக்கிற பண்ணுகிறவர்களாய் மாறணும். இந்த மாசம் ஒரு 5 ஆத்துமாவை சர்ச்சுக்கு பிறப்பிக்குது கூட்டு வருவேன் பிரதர். அந்திரைய கார்டு கொடுத்துருக்குறோம், எழுதி வச்சிருக்கீங்க. 20 பேர், 20 பேரை வச்சு ஜெபிக்கிறீங்களா? டெய்லி செய்ய வேண்டியதை செய்கிறீங்களா? ஒரு 5 பேரையாவது பொறுப்பெடுத்து ஜெபம் பண்ணி அவங்கள இன்வைட் பண்ணி அவங்க ஜெப குறிப்பை வாங்கி நீங்கள் உத்தரவாதம் எடுத்து பாரத்தோட ஜெபம் பண்ணி பாருங்க. நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், 5 ஆத்துமாவை கர்த்தர் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவார். சரி 5 விடுங்க, இந்த மாதம் நான் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி 1 அப்படி சொல்கிற ஆள். பிள்ளையாக இருப்பேன், சர்ச்சில் பிறப்பிக்கிறவனாக இருப்பேன், கற்ப பிறப்பு. ஆமாம், பிறப்பிக்க பண்ணுகிறவனாக இருப்பேன். பிறந்தேன்னா நானும் பிறப்பிக்க பண்ணுறவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆள். நான் ஒரு ஆத்துமாக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதம் பிப்ரவரி, இன்னைக்கு 6 இந்த 28ஆம் தேதி முடியுற. பிப்ரவரியில் 28 தானே இருக்குது, 28 இருக்குது. இந்த மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆத்துமாவை ஆமாம் கூட்டு வந்துடுவேன். டாக்டர் ஸ்டீஃபன்லாம் அன்னைக்கே ஆரம்பிச்சாச்சு வேலையெல்லாம். வேகமாக 3 குடும்பத்தை தூக்கி உள்ளே கொண்டு கூட்டு வந்து விட்டாச்சு. நீங்கள்லாம் ரொம்ப பேக்கு, முந்தினோர்கள்லாம் பிந்தினோர்கள்லாம் முந்தினோராக இருக்கீர்கள். ஆமாம், ஒரு ஆத்துமா. அப்புறம் இன்னும் என்ன ஆசீர்வாதமே வரல பிரதர், இன்னும் என் வாழ்க்கையில் பெருக்கமே இல்லை பிரதர், இன்னும் என்ன தடைப்பட்டுக்கிட்டு ஏன் இருக்குது? நீங்கள் இன்னும் பிள்ளையாகவும் ஆகலை. பிள்ளைன்னா பிள்ளையாகி பெருசாகி பிறப்பிக்கிறவர்களாகவும் மாறல. நீங்கள் மரியாள்னா இயேசுவை பிறப்பிச்சுக்கிட்டே இருக்கணுமா இல்லையா? வலதுகரை உயர்த்துங்க. யார் எல்லாத்தையும் தூக்க சொல்லலை. நான் ஒரு ஆத்மாவையாவது கொண்டு வந்துடுவேன். உங்களுக்கு ஊரில் தெரியாத ஆளாக இருக்காது, கொள்ள ஆள் தெரியும் உங்களுக்கு. ஆமாம் கேரளின் சிஸ்டர்லாம் ஒரு 2 ஆத்மாவை போன மாதமே தூக்கிட்டு வந்தாச்சு. ஆமென். வலது கரத்தை உயர்த்துங்க. நான் ஒரு ஆத்மாவுக்கு நான் உத்தரவாதி. கையை உயர்த்துங்க. ஒப்பு கொடுக்குறவங்க. மற்றவங்களாம் எப்படி ஆசீர்வாதம் வந்துடும் போல இருக்க உங்களுக்கு. வீட்டை தட்டி ஆண்டவர் கொடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். நான் பிள்ளையானால் நான் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரர். பாடுபட்டால் அப்படி ஆகும். என்ன பாடு? கிறிஸ்துவின் நிமித்தம் நான் சுவிசேஷ பாடுபடுவேன். கிறிஸ்துவின் நிமித்தம் நான் பிள்ளைய பெறதுக்கு பாடுபடுவேன். இயேசுவை பிறப்பிக்கிறதற்கு ஒரு மரியாள் பாடுபட்டது போல ஒரு ஆத்துமாவுக்காக இந்த மாசம் நான் பாடுபடுவேன். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிச்சிருவேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் பெருக பண்ணிடுவேன். ஒரு ஆத்துமா நான் உத்தரவாதி அப்படி சொல்றாள். கை வைத்துங்க. அவங்க மாத்திரம் எழும்புங்க, மற்றெல்லாம் உட்காந்துருங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் ரொம்ப கொள்ளையா இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்க மாத்திரம் எழும்புங்க. ஒரு ஆளு கூட ஆத்மா ஆதாயம் பண்ண முடியாதா இந்த மாசம்? உங்களுக்கு ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாதா? தலையில கை வைங்க. எனக்கு அந்த கிருபையை தாங்கன்னு கேளுங்க. அடுத்த மாசம் நான் ஒரு ஆத்மாவோட தான். பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் 1 நுழையும் போது உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கோடாய் கோடியா உங்களை பெருக பண்ணு.
எனக்கு உள்ள அப்படியே கொதிச்சு வருது அந்த வார்த்தை, சும்மா வரல. தோத்திரம். ஆமாம், ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில். அடுத்த மாதம் உங்கள்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இத்தனை பேர்னா எனக்கு அடுத்த மாதம் இத்தனை பேர் கூடியிருக்கணும். சர்ச்சில் கூடுறதுன்னு சபை பெருக்கங்கிறது கிடையாது, ஆத்துமா பரலோகத்தில் சேர்க்கணுமா இல்லையா? ஆமாம், ஆமேன். ஆதியாம் 16:2. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆமா, கலாத்தியர் 4:23 வாசிங்க, அதுக்கப்புறம் சொல்றேன். கலாத்தியர் 4:23. அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். வீட்டில் பிள்ளையா இருந்தா, சுதந்திரவாளியா இருந்தா, அந்த பிள்ளை என்ன பிள்ளையா இருக்கும்? வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இருக்கும். மனுஷ சித்தத்தினால பிறந்ததா இருக்காது. சாரா பாட்டி சொல்லி ஆகார கொடுத்து பிறந்து தவறான ஆலோசனையை கேட்டது நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, அங்கே இஸ்மவேல் அங்கே சாராளையும் ஈசாக்கையும் அலட்சியம் பண்ணினான், அவளை வேதனைப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. சுதந்திரவாளி அப்படின்னா வீட்டில் பிறந்தவன். சுதந்திரவாளின்னு சொன்னால் அவன் பிள்ளையா இருப்பான். சுதந்திரவாளின்னு சொன்னால் அவன் பிறப்பிக்கிறவனா இருப்பான். சுதந்திரவாளின்னு சொன்னால் அவன் வாக்கு தத்தத்தின் பிள்ளையா இருப்பான், மாம்சத்தின் பிள்ளையா இருக்க மாட்டான். வாக்கு தத்தத்தின் பிள்ளையா இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரா? ரட்சிக்கப்பட்ட போது வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரா? நீங்க ஆண்டவருக்குள்ள வந்த போது வளர்ந்த போது கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரா? உங்களுக்கு கொடுத்த பிசினஸ் வாக்கு தத்தத்தின்படி பெற்றதா? உங்களுக்கு கிடைச்ச வேலை கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி நீங்கள் பெற்றதா? யோசித்து பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 15:7-8 5 நிமிஷம். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். போதும். பாருங்க, வாக்கு தத்தம் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து கர்த்தர் அவனை பெருகவே பெருக பண்ணினார். வாக்கு தத்தம் தாமதிச்ச போது பலவீனங்கள் சோர்வுகள் ஒரு மனிதனுக்குள்ள வருகிறது. அப்போ ஆண்டவர் அவனுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா மாறுகிறார். யாருக்கு கேடகமா இருப்பார்? கேட்கல? அபிஷேகம் நம்புறவனுக்கு. மூணாவது, நாலாவது கர்த்தர் பலப்படுத்துகிறார். அப்ப யார் சுதந்திரவாளியா இருப்பான்? யார் அவனை ஆசீர்வதிப்பார்? சுதந்திரவாளியா யார் இருப்பான்? வீட்டில் பிறக்கிறவன். வீட்டில் யார் பிறப்பா? சபையில் கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு பரிசுத்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்து சபையில் சுதந்திரவாளியா பிள்ளையா பிறப்பிக்கிறவனா இருக்கணும். பிறந்தவனா மாத்திரம் இல்லை, ஆத்துமாவை பிறப்பிக்கிறவனா இருக்கணும். அவன் வாக்கு தத்தத்தின்படி பிள்ளையா இருக்கணும். பாடுகளையும் உபத்திரவத்தின் ஊடாக போகிறவன் பிள்ளையா இருப்பான். அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு கேள்வி கேட்குறான். இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு கேள்வி வருது, இதை நான் எதனாலே அறிவேன்? என்னை ஆசீர்வதித்து என்னை பெருவேன்னு சொன்னீங்களே, இதை நான் எதனால அறிவேன்னு சொன்னபோது ஆண்டவர் சமூகத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து அவன் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்துல கொண்டு வா. இந்த வருஷம் நான் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், ஒரு அடைய என்னிடத்துல கொண்டு வா, 5 அப்பம் 2 மீனை என்னிடத்துல கொண்டு வா, கொஞ்சம் குடம் என்ன இருக்கு, ஒரு குடம் என்ன இருக்கு, அதை என்னிடத்துல கொண்டு வா. ஆமா, நான் வேகமா பேசுறேன். கொண்டு வா. கொண்டு வந்த போது அதை ஆசீர்வதித்தார், கர்த்தர் அதை பெருக பண்ணினார். இங்க ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருக பண்றார். அப்போ ஒரு காரியத்தை சொல்றார், 5 விதமான பலியை என்னிடத்துல கொண்டு வா அப்படின்னு சொல்றார். முதல்ல இதை கொண்டு வா, நான் இதனால நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். முதலாவது நான் இந்த வார்த்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். 3 வயது கிடாரி. இது எதற்கு அடையாளம்? சுத்திகரிப்புக்கு அடையாளம், பரிசுத்தத்துக்கு அடையாளம்.
உங்களை அர்ப்பணிக்கிறதற்கு அடையாளம், உங்களை பரிசுத்தப்படுத்துறதற்கு அடையாளம். உங்க பரிசுத்த ஜீவியத்தை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்கள். 3 வயது ஆட்டுக்குட்டி, தியாகமான ஜீவியம், உங்கள் டெடிகேட்டான லைஃப், அதை கர்த்தரிடத்துல கொடுங்கள். 3 வயது ஆட்டுக்கடா, பிரதிஷ்டையின் வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கை பிரதிஷ்டை. ஜெபத்தில் ஒரு பிரதிஷ்டை, ஊழியத்தில் ஒரு பிரதிஷ்டை, ட்ரெஸ்ஸில் ஒரு பிரதிஷ்டை, குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரதிஷ்டை, வேலையில் ஒரு பிரதிஷ்டை, வியாபாரத்தில் ஒரு பிரதிஷ்டை, பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணணும். அண்ணாள் எப்படி தன் பிள்ளையை ஒப்பு கொடுத்தாலோ அதே போல் உங்கள் பொருட்கள், பிள்ளைகள், குடும்பம், வியாபாரம் எல்லாவற்றையும் பிரதிஷ்டை பண்ணுகிறது. காட்டுப்புறா உண்மைக்கும் அடையாளமா இருக்கிறது, ட்ரூத்ஃபுல்னஸ். அதை கர்த்தரிடத்துல கொடுங்கள். புறா குஞ்சு, அது எளிமைக்கு அடையாளம். அந்த நாட்களில் பணக்காரங்க தான் பெரிய பெரிய அங்கே கடார்களையும் மாடு சின்ன கடாக்களையும் ஆட்டுக்கொட்டியையும் கொண்டு போய் பலி செலுத்துவாங்க. ஏழையாக இருக்கிறவங்க, ரொம்ப புவர் பீப்புள், கொஞ்சம் புறா குஞ்சை கொண்டு போவாங்க. புறா குஞ்சு என்பது எளிமைக்கும் சாந்த குணத்துக்கும் அடையாளம். இந்த கேரக்டரை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களை கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவா. முழங்கால் படியிடுங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னவ, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருப்பேன். கர்த்தர் உங்களுக்கு பலனா இருப்பார். ஆமென். அவர் நம்புற பிள்ளைகளுக்கு அவர் கேடகம். ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் கேடகம். அவரையே உறுதியா நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கேடகம். அவருடைய சமூகத்தை நாடுகிற பிள்ளைகளுக்கு அவர் கேடகமாய் இருப்பார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதராரோ கண்டிப்பா கொடுப்பார். கண்டிப்பா அவருக்கு கேடகமா இருப்பார். உங்களுக்கு பலன் அவர் இருப்பார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், என்னிடத்துல கொண்டு வா. உன் பரிசுத்தம் எனக்கு வேணும், உன் உண்மை எனக்கு வேணும், உன் பிரதிஷ்டை எனக்கு வேணும், உன் எளிமை, உன்னுடைய உத்தம குணம், உன்னுடைய சாந்த குணம் எனக்கு வேணும், உன்னுடைய அர்ப்பணிப்பு எனக்கு தேவை. எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல கரத்துல ஒப்பு கொடுங்க. யார் சுதந்திரவாளி? வீட்டில் இருக்கணும், சபையில நாட்டப்படணும். வந்துட்டு போற பிள்ளையா இருக்கக்கூடாது. சர்ச்சில் ரெஸ்பான்சிபிலிட்டி பிள்ளையா இருக்கணும், பிறப்பிக்கிற பிள்ளையா இருக்கணும், பிறந்த பிள்ளையா இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிற நேரம் இது. ஆண்டவரை என்னை ஆசீர்வதிங்க, என்னை பெருக பண்ணுங்க, இந்த சபைக்கு என்ன ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. நான் சொல்றேன், உங்க வாக்கு தத்தம் இனி தாமதிப்பது இல்லை. உங்களை கர்த்தர் பலப்படுத்துறார், உங்களை தைரியப்படுத்துகிறார். தைரியமா பாட்டை ஒப்பு கொடுங்க. தைரியமா உங்களிடத்துல என்ன உண்டோ அதை கர்த்தரிடத்துல கொடுங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆத்மாவையாவது நான் சபைக்கு கொண்டு வரும் ஆண்டவரே. ஆமாம், குட்டி பிள்ளைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஜோம் பண்ணி கூட்டு வரணும்னு. ஆமாம், சர்ச்சில் கூட்டு வரணும். உங்கள் குட்டி பிள்ளைங்களை இயேசு ஒன்று நேசிக்கிறார் அப்படி சொல்லணும். நீங்கள் சுவிசேஷம் சொல்லணும், வாலிப பிள்ளைங்கள் சொல்லணும். ஸ்கூலில், காலேஜில், வேலை பார்க்குற இடத்துல பிறந்தவன் பிறப்பிக்கிறவன் ஆண்டவர் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். கைகளை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பா, பெருக பண்ணு, பெருக பண்ணு. உன் பரிசுத்தம், உங்களுடைய பிரதிஷ்டை, உங்களுடைய எளிமை, உங்களுடைய உத்தம குணம் எல்லாத்தையும் அப்பாட்ட சரண்டர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணு. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா. கை உயர்த்தி அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம். 2 கை உயர்த்தி அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம்
அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சொந்தமையா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் பெருகவே பெருக பண்ணுவார். பயப்படாதீங்க. அவர் உங்களுக்கு கேடகமும் மகா பெரிய பலன். உண்மையே நம்புவேன்னு சொல்லுங்க. உங்களை மட்டும்தான் நம்புவேன். எனக்கு இந்த அபிஷேகத்தை தார். அபிஷேகம் பண்ணினேன் நீங்க தானப்பா பண்ணீங்க. முகத்தை பாருங்க. அந்த அபிஷேகம் தான் எனக்கு பெரிய பாதுகாப்பு, கேடகம். ஆண்டவரே, அந்த உண்மை தேவ சமூகத்தை நாடு எனக்கு கிருபை தார். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் அந்த குடும்பங்கள், புதிய குடும்பங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.